Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 2 in 1 கூட சொல்லலாம். அதாவது பிஸ்கெட் போலவும் இருக்கும், அதே சமயத்தில் ரஸ்க் போலவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். முக்கியமாக இது கோதுமை மாவில் செய்கிறதோடு ரொம்ப ஹெல்த்தியானதான். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இதை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ண பிறகு இது கூடவே இதுக்கு தேவையான 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ரவையும் நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது டெசிகேட்டட் கோகனட் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னா, அதாவது கடைகளில் கிடைக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காயை பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம சிம்மில் வச்சு இது போல் ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு டெசிகேட் கோகனட் ரெடி ஆகிடும். இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது 1 மாதம் வரைக்கும் கூட பிஸ்கெட் கெடாமல் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்து இதுக்காக 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எள்ளு அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்வீட்டாக செஞ்சாலும் கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா கலந்து வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு மாவை இது போல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரும். இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா உதிரியாக இருக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நாம் இதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஏலக்காயோட 1/4 கப் சுகர் நான் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இருந்தால் அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த ஏலக்காய் சுகரையும் ஆட் பண்ணி 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு சுகர் க்ளீனாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே பவுட்ரு பண்ணி கூட மாவோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி மாவை பசைஞ்சிக்கலாம். அப்படிலாம் இது போல் சுகரோட ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். சுகர் ஜஸ்ட்டு கரையணும், அவ்வளோதான். நமக்கு பாகுபதெல்லாம் வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம மாவோட வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இந்த சுகர் சிரப்பே கரெக்டாக இருந்து, அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். அப்படி உங்களுக்கு சுகர் சிரப் பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அப்போ நமக்கு பிஸ்கெட்ஸ் வராது. அதே சமயம் எண்ணெயும் ரொம்ப குடிச்சிடும். இப்போ பாருங்கள் இதுலேயே நான் பிசைஞ்சிட்டேன். எனக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படலை. இதுவே கரெக்டாக இருக்குது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. நம்மளோட மாவும் இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இந்த மாவுலேருந்து ஒரு பெரிய உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா இது போல் நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை இது போல் நல்லா திக்காக நம்ம உருட்டிக்கலாம். இது போல் உருட்டினாலுமே உங்களுக்கு நான் சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்கும். இந்த சைஸில் நம்ம திரட்டும் போது மீடியம் சைஸில் நமக்கு பிஸ்கெட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸில் பிஸ்கெட்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு பெருசாக எடுத்து திக்காக நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு நைஃப் வச்சு இது போல் சைட்ஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரஸ்க் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது சப்பாத்தி கல் வச்சு நீங்கள் திரட்டி கூட ஸ்கொயர் ஷேப்லேயோ ரவுண்ட் ஷேப்லேயோ கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் இது போல் செய்யும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது போல் கட் பண்ண பிறகு ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த கார்னர்ஸ் மட்டும் இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள் இது போல் ஒன்றுனா எடுத்து நாம் இந்த கார்னர்ஸை லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். அதே போல் பிஸ்கெட்ஸும் உடையாது. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வச்சு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் 50% கிட்ட நம்ம ரெடி பண்ண பிறகு ஸ்டவ்வில் நம்ம எண்ணெய் வச்சு சிம்மில் வச்சிட்டோம்னா அது ஒரு சைடு காஞ்சின்னு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மொத்த பிஸ்கெட்ஸும் இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது மொத்தமாகவே நீங்கள் கோதுமை மாவுலும் செய்யலாம். அப்படி இல்லைனா 1 கப் கோதுமை மாவு 1 கப் மைதாலையும் செய்யலாம். இல்லைனா நீங்கள் டோட்டலாக மைதாவில் கூட செஞ்சுக்கலாம். பட் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். இதே போல் பாருங்கள் எல்லா பிஸ்கெட்ஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு.
இதில் ரெண்டு பிஸ்கெட்ஸ் மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். 2 பிளேட் அளவுக்கு கிடச்சிது. ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருந்தேன். ஸோ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா பிஸ்கெட் போட்டுக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் கேப் கொடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப நெருக்கமாக போட்டோம்னா திருப்பி போடும்போது உடஞ்சிரும் பிஸ்கெட்ஸு. அதே போல் இது ஒரு பக்கம் வேகாமல் நம்ம திருப்பக்கூடாது. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டோம்னா பிஸ்கெட்ஸ் உடையாமல் நமக்கு கிடைக்கும். அதாவது பிஸ்கெட்ஸ் போடும்போது எண்ணெய் நமக்கு பொங்கி வரும். அந்த பபுள்ஸ்லாம் நமக்கு அடங்கின பிறகு இது போல் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா நமக்கு ப்ரௌன் ஆகியிருக்கு. இதே போல் நமக்கு 2 சைடும் கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இது 1 மாதம் அளவு கூட உங்களுக்கு கெட்டு போகாது. இது போல் செஞ்சு எடுத்த பிறகு நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியுமே கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது 1 மாதம் வரைக்கும்லாம் இருக்காதுங்க. ஏன்னா பிள்ளைங்க உடனே காலி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை எண்ணெயில் பொரித்து எடுத்த உடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்பினஸ் எத்தனை நாள் ஆனாலும் போகாது, அப்படியே இருக்கும். இந்த டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போடுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸஸ் ஆயில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்ஸ் கலர் இது போல் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் டார்க் ப்ரௌனாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்ஸுமே இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் 2 பிஸ்கெட் மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ஷேப் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஷேப் உங்களுக்கு ரஸ்க்கு போல் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நாம் இது போல் செஞ்சு கொடுக்குறோம். எள்ளு ஆட் பண்ணியிருக்க தொட்டு நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதை கட் பண்ணும்போதே உங்களால் பார்க்க முடியும். உள்ள பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சர். அதே போல் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாது. இது போல் செஞ்சு ஆற வச்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியுமே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.